வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் டேர்ம் 12 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மூவி பற்றி தான். ஸோ இந்த மூவி எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 ஆகஸ்ட் 2013 வந்திருக்கு. இதோட ரன்னிங் டைம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour 36 minutes இருக்கும். ஸோ இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ப்ளஸ் ஸ்க்ரீன் ப்ளேவும் இவர் தான் பண்ணியிருக்காரு, டெஸ்டன் டேனியல் கிரெட்டன் அப்படிங்கிற பர்சன். ஸோ ஷாங்சி டைரக்ட் பண்ணவங்களும் இவங்க தான். சினிமாட்டோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் பாலாக். தென் இதை எடிட் பண்ணவங்க வந்து நேட் சாண்டர்ஸ். தென் மியூசிக் வந்து ஜால் பி வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் கொஞ்சம் மெயின் கேரக்டர்ஸ்ங்க விட இந்த மூவி பார்க்குறதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்தது வந்து ப்ரீ லார்சன் கிரேஸுங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, அதாவது நம்மளோட கேப்டன் மார்வெல். ஸோ ஜான் காலர் ஜூனியர் வந்து மேசனுங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தென் ஜேடனுங்கிற கேரக்டர் வந்து கேட்லி டெவர் அந்த பர்சன் பண்ணியிருக்காங்க. தென் நேட்டுங்கிற கேரக்டர் வந்து ராமி மேக் அப்படிங்கிற பர்சன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் ஆக்சுவலாக அந்த மூவியில் இருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ப்ரீ லார்சன் அவங்களோட ப்ரெசன்ஸ் இந்த மூவியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மூவி பற்றி தெரிஞ்சு பார்த்தது. ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து இந்த மூவியில் என்னென்னா அவங்க வந்து ஒரு சூப்பர்வைசராக இருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரபிள்டு டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு கேர்டேக் ஹோம் மாதிரி ஒரு குரூப் ஹோம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரீஹாபிலேஷன் சென்டர் ஆட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ட்ரபிள்டு டீன்ஸ்னால் அந்த 12 கூட சொல்லுவாங்க, 13 to 19 இந்த டீனேஜ்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஏஜில் இருக்க பர்சன்ஸ் அவங்க கொஞ்சம் இந்த மென்டலி ட்ரபிள்டாக இருக்காங்க. அவங்க கொஞ்சம் நார்மல் சொல்கிற அந்த ஸ்டாண்டர்டில் அவங்க இல்லைன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் நம்ம லேபிள் பண்ணுறது நம்ம இங்கே ஈஸியாக பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி லேபிள் பண்ணுவோம். அவங்க வந்து ட்ரபிள் டீன்ஸ் அந்த மாதிரி லேபிள் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு இடம் மாதிரி ஒரு குரூப் ஹோம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து சூப்பர்வைசராக இவங்க இருக்காங்க. ஸோ இவங்க கூட இன்னொரு சூப்பர்வைசராக இருக்க மேசனுங்கிற பர்சன் கூட தான் இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருப்பாங்க. அங்கே சூப்பர்வைசராக இருந்தால் அந்த எல்லா குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு அங்கே அவங்களெல்லாம் நல்லா கேர் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டு இவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த ஜேடனுங்கிற ஒரு பொண்ணு வரா. அப்போ வந்து அவள் வரப்போ தான் ப்ரீ லார்சனுக்கும் ஜேடனுக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன் வருது. ஆக்சுவலாக அந்த கனெக்ஷன் வரும்போது தான் ப்ரீ லார்சனுக்கும் பாஸ்டில் என்ன நடந்திருக்கும். ஸோ அதாவது நம்மளோட கிரேஸ் இருக்காங்க இல்லையா, கிரேஸோட லைஃப் வந்து பாஸ்டில் என்ன மாதிரி இருந்துச்சு, அவங்களுமே ஒரு அந்த ட்ரபிள்டு லைஃப்பில் இருந்திருக்காங்க. அது இன்னுமே அவங்கள மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ப்ளஸ் அந்த ஒரு இதுலேருந்து வெளியில் வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ இந்த பொண்ணுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணும்போது எல்லாமே ரிலேட் ஆகும். இந்த பொண்ணு சஃபர் ஆகிறதும் அவங்க சஃபர் ஆகிறதும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ரிலேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணும்போது இவங்களுமே கடைசியில் வந்து ஒரு இவங்களுமே ஒரு அந்த செல்ஃப் ஹீலிங் அவங்களுக்கு நடந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீஹாபிலேஷன் சென்டர் மாதிரி, அதாவது ஒரு டீனேஜ் பசங்களுக்கான ஒரு ரீஹாபிலேஷன் சென்டரில் இருக்க ஒரு சூப்பர்வைசர். பட் அவங்களுமே கொஞ்சம் மென்டலாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப் அது எந்த மாதிரி போயிட்டுருக்கு, அதில் ஒரு பாசிட்டிவிட்டி அந்த ஒரு எண்டில் கிடைக்குதா, அதாவது அந்த மூவி முடிகிற நேரத்தில் ஒரு எண்ட் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க அந்த மூவியை. கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக போகிற மாதிரி இருக்கும். பட் மூவி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த மூவி இதுதான் அப்படின்னு அந்த சினாரியோ உங்களுக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா போகும். ஒருத்தவங்க கேரக்டர்ஸ் மூலிமா உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ட்ரபிள்டு டீன்ஸ்ன்னு சொல்லும் போது அந்த படத்தில் கொஞ்சம் காட்டணும் இல்லையா, ஸோ எந்த மாதிரி ட்ரபிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு 3-4 பேரை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு எலாபரேட்டாக காட்டுவாங்க. ஸோ அப்போ ஒரு அந்த மாதிரி அவங்கள ட்ரபிள் டீன்ஸ்ன்னு நேம் பண்ணுற அந்த குழந்தைங்க அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு மேக்ஸிமம் ரீசனாக இருக்கிறது அவங்களோட பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே நம்ம பர்சனல் லைஃப்லேயுமே சில விஷயங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு இருக்கும். சிலர் ரொம்ப லக்கி, அவங்களுக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க. லைஃப் அப்படியே ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தாக போயிருக்கும். ஒரு நல்ல லைஃப், அதாவது பேரண்ட்ஸே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அதுவும் ஒரு விதத்தில் கஷ்டம் தான், எல்லா டிசிஷனும் பேரண்ட்ஸ் எடுக்கும்போது கஷ்டம். பட் பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஒரு மூவி பார்க்கும்போது நமக்கு புரியும். ப்ளஸ் அந்த பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இல்லைனாலும் அப்யூசிவாக இல்லாமல் இருக்கணும் இல்லையா. ஸோ அப்யூசிவாக இருந்தால் அது இன்னும் எவ்வளோ கொடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அதில் வர அந்த சிலரோட லைஃப் காட்டும். ஸோ ஒரு குழந்தையோட லைஃப்பில் பேரண்ட்ஸோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நல்லாவே அந்த குழந்தைங்க அந்த டீனேஜில் இருக்கவங்கள பார்த்தா நமக்கு புரியும்.
என்ன கேட்டால் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுமே பார்க்க வேண்டிய ஒரு மூவின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்கு மூவி. அதாவது அந்த ஒரு சில இந்த லைஃப் ட்ராமா அந்த மாதிரிலாம் பார்க்க பிடிக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூவி பிடிக்கும். அண்டு நான் ப்ரீ லார்சன் அப்படின்னு இப்போ நான் நேம் மென்ஷன் பண்ணுறனாலும் அந்த மூவி பார்க்கும்போது எனக்கு அவங்க கிரேஸாக மட்டும்தான் தெரிஞ்சாங்க. ஏன்னா நம்ம கேப்டன் மார்வல் அப்படிங்கிற அந்த இதோட அவங்கள ஸ்டார்டிங்கில் பார்க்க ஆரம்பித்தாலும் அவங்க நடிச்சிருக்க அந்த அவங்களோட அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்னால நம்ம அவங்கள கிரேஸ்ன்னு தான் நம்ம நினப்போம். எனக்கு ஆக்சுவலாக அந்த மூவி பார்த்து நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மாதக்கணக்கில் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் எனக்கு இன்னும் அந்த நேம் அந்த கேரக்டர்ஸ் அப்படியே கொஞ்சம் மனசில் நிற்கிறாங்கன்னா அந்தளவுக்கு அவங்களோட அந்த அந்த மூவியில் இருந்த எல்லாரோட ஆக்டிங்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு ஷார்ட் மூவி தான், 1 hour 36 minutes தான். ஒரு லைஃப் பேஸ்ட் ட்ராமா, ஒரு இந்த ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி மேபி ரியல் லைஃபாக அதாவது ரியல் லைஃப் ஸ்டோரிஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸுங்கிற மாதிரி தான் அதுவும். ஸோ இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது. பேரண்ட்ஸால் அபியூசிவான பேரண்ட்ஸ்னால குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில அந்த விஷயங்கள் அதை ஒரு ப்ளாட்டாக அப்படி கொண்டு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குங்கிறத நம்ம இந்த மூவி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்கள் இந்த மூவி ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதை பற்றியும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.